கண்ணபிரானும் அர்ஜுனனும் கால்நடையாக நடந்து சென்று கொண்டிருந்த போது மேலே பறந்த பறவையை பார்த்து, அது புறாதானே அர்ஜுனா என்றார் கண்ணன். அர்ஜுனனும் ஆம் என்றான். இல்லை இல்லை, கழுகு மாதிரி தெரிகிறது என்றார் கண்ணன். ரொம்ப சரி, அது கழுகுதான் என்றான் அர்ஜுனன். மைத்துனா, சரியாக பார், அது கிளி மாதிரி பச்சையாக இல்லை என்றதும், அதில் என்ன சந்தேகம், அது கிளிதான் 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 என்று 3 முறை அடித்துச் சொன்னான் அர்ஜுனன். என்னடா நீ, நான் என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி போடுகிறாயே, அது என்ன பறவை என தெளிவாகச் சொல் என கண்ணன் அர்ஜுனனிடம் வினவினான். கண்ணா, என் பார்வையை விட உன் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை அதிகம். மேலும் அந்த பறவையை நான் புறா என்று அடித்துச் சொன்னால் அதை கிளியாகவோ கழுகாகவோ மாற்றிவிட உனக்கு எவ்வளவு நேரமாகிவிடும்? நீயே எல்லாம். நீ மனது வைத்தால் சில கணங்களுக்கு பிறகு எந்த பொருளும் எப்படி வேண்டாமானாலும் மாறுமே. ஆக இப்படிப்பட்ட உன் சக்தியை மட்டுமே நான் நம்புகிறேன் என்றான் அர்ஜுனன். ஆக பக்திக்கு தேவை நம்பிக்கைதான். இறைவனின் மேல் நாம் கொள்ளும் நம்பிக்கையே முதல் படி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டால் போதும்.